கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேக நாட்களுக்கு பின்னாலே கர்த்தருடைய வசனத்தை பேசி போட கர்த்தர் தந்த கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நாள் ஒரு காய்ச்சல் வந்து கொஞ்ச நாள் பேச முடியாமல் இருமலும் காய்ச்சலுமா அப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆண்டவர் தாமே நல்ல சுகமும் பலமும் தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு பேச போகிற தலைப்பு திறவுகோல். திறவுகோல்கள் பேதுருக்கிட்ட இயேசுவானவர் சொல்லார்ல, பரலோகத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன். அது என்ன திறவுகோல்? கீவேர்ட்ஸ். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மாடல் திறவுகோல் உண்டு. ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒவ்வொரு விதமான திறவுகோல் இருக்கும். வீட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு விதமான பூட்டும் அதுக்குள்ள திறவுகோலும் இருக்கும். வாகனங்களுக்கு ஒவ்வொரு விதமான திறவுகோல் இருக்கும். கோட்டை கதவுகள், பெரிய காம்பவுண்டு வால், அலமாரி, அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பூட்டும் அதுக்குள்ளே திறவுகோலும் இருக்கும். கோட்டை கதவுகள்லாம் ராத்திரி பூட்டிட்டு காலையில் திறப்பாங்க. பெரிய ஆலயங்களில் பெரிய கதவு எல்லாம் இருக்கும். அப்போது அந்த ஒரு ஆணை வந்து அலங்காரத்தோடு அதுக்கு இந்த நெத்திப்பட்டம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு தலையிலெல்லாம் அந்த கிரீடம் இதெல்லாம் வச்சுட்டு அந்த வாசலுக்குள்ளோட போகக்கூடிய அளவுக்கு பெரிய வாசல் எங்கள் ஊர்லெலாம் இருக்குது, கோயில்களில். அந்த மாதிரி பெரிய வாசலுக்கு பெரிய கதவு, அதுக்கு பெரிய பூட்டு இருக்கும். அதுக்கு சாவியெல்லாம் ஒரு முழத்தோட நீளமாக இருக்கும், நல்ல இவ்வளோ வண்ணம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி நான் இந்த பூட்டு மாடல் காட்டுறதுக்கு வேண்டி கொஞ்ச நாள் ஆக்கர் முந்தி பார்த்துருக்கேன். அப்போ ஒவ்வொரு ஆக்கர் கடையாக தேடி போனேன். ஒரு கடையிலையும் அந்த பழைய மாடல் நான் பார்த்த மாதிரி கிடைக்கல. இப்போ கிடைச்சது இந்த 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 மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு திறவுகோல் தான் கிடச்சிச்சு. அப்போ நான் உங்களுக்கு கொஞ்சத்தை காட்டி தரேன். அப்போ இன்னும் ஒவ்வொரு அந்த திறவுகோலுக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வீடுகள்லேயும் ஒவ்வொரு பேர் உண்டு. இப்போ திறவுகோல் அதுக்கு கிராமங்கள்லாம் துறையல்னு சொல்லுவாங்க, தாக்கோல்னு சொல்லுவாங்க, துறவால்னு சொல்லுவாங்க, சாவின்னு சொல்லுவாங்க. இப்படி பல பேரும் இருக்குது. அப்போ இப்படி ஒவ்வொரு பேர் என்ன பேர் இருந்தாலும் அது வந்து திறவுகோல் வந்து பூட்டு லாக் பண்ணி வச்சுருக்கத பூட்டி வச்சுருக்கத திறக்கும். அதுதான் திறவுகோல். எங்கள் பழைய வீட்டில் 2 அரங்க, இப்போ அதை இடித்து தான் தம்பிமார் 2 பேரும் வீடு கட்டியிருக்காங்க. பழைய வீடு வந்து ஒரு ஓட்டு வீடு, தட்டும் உண்டு. வீட்டுக்குள்ளே நடுவில் 2 அரங்கு உண்டு. அரங்குன்னா அந்த ஷோரூம். அதுக்கு 2 பெரிய ஈட்டி பலகையில் செய்த திக்கான பெரிய கதவும், அதுக்கு 2 பூட்டும் சாவியும். அந்த சாவியெல்லாம் பெரிய சாவி. அப்போது அந்த பழைய வீட்டில் 2 அரங்கு உண்டு. அப்போ எங்கள் தாத்தாமாரெலாம் சின்ன பிள்ளையில் அவங்க அப்பா, தாத்தாக்கு அப்பா ஏகദേശம் 1900க்கு கொஞ்சம் முன்ன ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே வச்சுடுங்களேன். அப்போ அந்த டைமில் எங்கள் தாத்தாவுக்கு ஐயா அப்பா அவர் வந்து அரங்கு கதவை திறந்தால் இவங்க 3 பேரும் 3 பிள்ளைகளும் போய் பின்னாலேயே நிற்பாங்களாம். அவர் திறந்து தாத்தா உள்ளுக்கு போய் 2 பணப்பெட்டி உண்டு. அந்த பெட்டியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஈட்டி பலகையிலே செய்த 3 பெட்டி இருக்கும். ஒவ்வொரு பெட்டியிலையும் ஒவ்வொரு விதமான பணம் வச்சுருப்பாங்களாம். பழைய காலம் பணம் தானே, பணம். பிறகு சின்ன நாணயம் வந்து காசு, செம்பில் சின்ன வட்டமாக இருக்கும் காசு. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ என்கிட்ட இல்லை, நிறைய சேர்த்து வச்சுருந்தேன், ஒருத்தருக்காக கொடுத்துட்டேன். அப்போ அதில் எங்கள் தாத்தாமார் 3 பேரும் போய் பின்னால் நின்றுட்டு தாத்தா திறந்து உள்ளே போய் பணம் எடுத்து வைக்கும்போது கையை போட்டு இப்படியே அள்ளுவாங்களாம். அப்போ அள்ளும்போது ஒவ்வொருத்தருக்கும் கை நிறைய அந்த காசு கிடைக்குமா. அப்போ காசு கிடைச்சா அவங்க செலவுக்கு வச்சுக்கிடுவோன்னு சொல்லுவாங்க. ஒரு தாத்தா பிற்காலத்தில் மஜிஸ்ட்ரேட்டாக இருந்தாங்க. ஒரு தாத்தா சிஎஸ்ஐயில் மாத்தாண்டம் சர்ச்சு, திருப்பி கொட்டாரம் சர்ச்சில் நாட்டையராக இருந்தாங்க. இப்போ இல்லை, எங்கள் தாத்தாவும் இறந்து போனாங்க. அப்போ இவங்க 3 பேரும் ஈஸ்வரதாஸ், ஜோதி பாக்கியம், தேவ பாக்கியம், எங்கள் 3 தாத்தாவும். அப்போ அந்த தாத்தா 3 தாத்தாமாரும் இப்படி கூட்டி எடுப்பாங்களாம். அப்போது திறவுகோல் வச்சு ஒரு அறையை திறக்கும்போது அங்கேருந்து காசு கிடைக்கிது, பொக்கிஷம் கிடைக்கிது. இப்போவும் சில ஆலயங்கள்லாம் சில கோயில்கள்லாம் அதுக்குன்னு தனியாக ஒரு கருவறை அதுக்கு கிட்ட ஒரு ஸ்டோர் ரூம் போல் ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க அதுக்கு. அதை பூட்டி வச்சுருக்காங்க. அதை வந்து திறக்க மாட்டாங்க. இப்போ வந்து ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு இப்போ ஒவ்வொன்றா திறக்கும்போது அதுக்குள்ளே செம்பு குடத்தில் நிறைய செம்பு நாணயமும்
தங்க குடத்தில் நிறைய தங்க நாணயமும் தங்க நகைகளும், செம்பு குடத்தில் நிறைய செம்பு நாணயமும் தங்க நாணயமும் தங்க நகைகளும் இப்படி பல விதமான பொருட்கள், விலை கூடின பொருட்கள், வைரம், வைடூரியம், ரத்தின கற்கள் இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஒரு திறவுகோல் வச்சு திறக்கும்போது நமக்கு அங்கே பொக்கிஷம் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம், கிடைக்கும். பாதாள வேதத்தில் உள்ள திறவுகோல், தாவீது வீட்டின் திறவுகோல், அறிவாகிய திறவுகோல், பாதாளத்தின் திறவுகோல், அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கண்டாம். மத்தேயு 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன்னு இயேசு பேதுரு அப்போஸ்தலன்ட்ட சொல்லுவார். அப்போது இதில் இந்த இயேசுவை இப்போ யோவான் 6:68 பேதுரு இயேசுக்கிட்ட நீங்கள்லாம் போகிறதுக்கு மனசாக இருக்கீங்களான்னு இயேசுவானார் அவங்ககிட்ட கேட்கும்போது, ஆண்டவரே நாங்கள் யாருக்கிட்ட போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அப்போ இந்த ஜீவ வசனங்கள் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், பரலோகத்தை திறக்கலாம். பரலோகத்தின் திறவுகோல்கள் கீவேர்டு நிறைய இயேசுவானார் சொல்லி தந்திருக்காரு, அப்போஸ்தலமாரும் சொல்லி தந்திருக்காங்க. அப்போ ஒரு திறவுகோல் உண்டுன்னு சொன்னால் அதில் ஒரு கதவு வேணும். ஒரு கதவு இருந்தால் தான் அதை பூட்ட முடியும், திறக்க முடியும். அப்போ அது என்ன, அந்த அதுக்கு ஒரு வாசலும் வேணும். இப்போ மத்தேயு 7:14 ஜீவனுக்கு போகிற வாசல் அப்படின்னு இருக்குது அந்த வசனத்தில். அப்போ அது என்ன வாசல், அது எப்படி போகணும்? யோவான் 10:9 யோவான் 10:9 நானே வாசல் இயேசு சொல்லுவார். அப்போது இயேசு நானே வாசல் சொல்லுவார். அப்போ எப்படி போகணும்னு சொல்லுவார். யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னா, வழியும் சத்தியமும் நான், ஜீவனும் நான். அப்போ ஏன் வழியில் எனக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்குமோ உங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும், இந்த திறவுகோல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பரலோகத்தை திறந்துட்டு அங்கே வரலாம். ஏசாயா 26:2 அதுதான் சரியான கீவேர்டு. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள்னு சொல்கிறாரு. அப்போ சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி அவங்க அங்கே வந்தால் அவங்களுக்கு அந்த வாசல் என்ன செய்யுமா, வாசல்களை திறவுங்கள்னு சொல்லுவார். அப்போ அது தேவன் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லக்கூடிய வார்த்தையாகும். அப்போ அந்த பரலோகத்தின் திறவுகோல் இதுவும் ஒன்று, இந்த வார்த்தை. அதாவது ஆதியிலேருந்து எல்லாமே வார்த்தை தான். அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை ஜீவனாக இருந்தது, அப்படி நிறைய இடங்களில் வரும். வார்த்தையை பற்றியே விளக்கம் நிறைய வரும். அப்போ இந்த வார்த்தைக்குள்ள வல்லமை என்ன செய்யுது, திறக்கிறது, பரலோகத்தை திறக்கிற வல்லமை. நீங்கள் மனம் திரும்பி. அடுத்தது மத்தேயு 18 உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள்னு சொல்லுவார். அப்போ எப்படி கை கொள்ளணும் இந்த வசனங்களெல்லாம்? மத்தேயு 5:6 7 வாசிக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், நீதி மார்க்கத்தில் நடக்கலாம். அந்த வசனம் எல்லாம் வாசித்து அந்த வசனம் மத்தேயு 5:6 7 கீழ்ப்படியும்போது நம்ம நீதியின் பாதையில் நடப்போம். அப்போ நீதி உள்ள ஜாதி, நம்மகிட்ட நீதி இருந்தால் தான் எங்கே போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். நியாயம் இல்லை, நீதின்னா மத்தேயு 5 6 7 அதை நீங்கள் நல்லா வாசிங்க, உங்களுக்கே புரியும். ஒவ்வொரு வசனமும் கவனமாக வாசிக்கும்போது அதை நீங்கள் தெரியும். மத்தேயு 18:3 நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்போது மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகுங்கள். அப்போது பரலோகம் என்ன பரலோகத்துக்கு போகலாம், பரலோகத்துக்கு வாசல் திறக்கப்படும். அது ஒரு கீவேர்டு. பெரிய கேட்டில் இப்போ சில வீடுகளில் பெரிய கேட் இருக்கும். அப்போது அந்த வெளியே யார் வந்திருக்கான்னு உள்ள தெரியாது. ஆனால் அந்த வீட்டுக்கு கார் வந்தோடனே அந்த வீட்டில் உள்ள வாட்ச்மேனோ வீட்டில் உள்ள யாராவது கேட்டை திறப்பாங்க, அந்த கார் உள்ளே போயிடும். அப்போ இந்த வெளியிலேருந்து கூப்பிடுறவங்களுக்கு சத்தம் அவங்களுக்கு தெரியுது, இந்த காருக்கு சவுண்டு அவங்களுக்கு தெரியும், நம்ம சேர்ந்தவங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்டை திறக்கிறாங்க, உடனே இவங்க உள்ளே போகிறாங்க. மத்தேயு 19:17 ஜீவனில் பிரவேசிக்க கற்பனைகளை கைக்கொள்ளுன்னு சொல்லுவார். அப்போ கற்பனைகள்னால் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுத்தது, அது இப்போ நமக்கு தான். இப்போ புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நிறைய நமக்கு சொல்லி தந்திருக்காரு. அது எல்லாமே கை கொள்ளும்போது நம்ம என்ன செய்வோம், நம்ம ஜீவனில் பிரவேசிக்கலாம், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். மத்தேயு 25:1-12 வரை 10 கன்னிகைகளை பற்றி வரும். அப்போ அதில் 5 கன்னிகைகள் உள்ளே போவாங்க, 5 கன்னிகைகள் போக மாட்டாங்க. அப்போ
5 கன்னிகள் ஆயத்தமாக இருந்ததுனால உள்ளே போனாங்க. ஆயத்தம் இல்லாதவங்க கதவை தட்டின பிறகு உங்களை அறியேன்னாக்கா அங்கேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. அப்படியா இன்னும் கதவும் அடைக்கப்பட்டதுன்னு வருது. அடுத்தது மத்தேயு 25 அதிகாரம் 34லேருந்து 40 வரை. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அப்படின்னு சொல்லுவார். அப்போது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்போ உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு ஆகாரம் கொடுத்தோம்? எப்போ உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்போ அந்நியராக கண்டு நாங்கள் சேர்த்துக்கொண்டோம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. எப்போ வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்போது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோன்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு ராஜா சொல்லுவார், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லுவார். அப்போது அந்த ஏழைகளுக்கு உதவுக தான் இயேசு கிறிஸ்து பெருசாக சொல்லுவார். அப்போ நம்ம நற்கிரியில் பிரதானமான நற்கிரி அது நீதி. நம்மளை பகைக்கிறவங்களுக்கும் நம்ம நன்மை செய்யணும், அவங்களுக்கு எதுவும் தேவைன்னா நம்ம உதவி செய்யணும். அப்படி தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம்? நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கலாம். அடுத்தது அப்போ இடது பக்கத்தில் நிற்கவங்க சொல்லுவாங்க, கேட்குறாங்க இதே கேள்வி, நாங்கள் எப்போ உங்களை அந்நியராக கண்டு நாங்கள் சேர்த்துக்கொள்ளலை, எப்போ சாப்பாடு தரலை அப்படின்னெல்லாம் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்லுவார், மிகவும் சிறியவராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள்னு சொல்லுவார். சொல்லிட்டு இப்படியே இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள், எழும்பி போவார்கள்னு சொல்லியிருக்கு. அப்போ நித்திய ஜீவன் தான் பரலோக ராஜ்யத்தில் உள்ள பலன். அப்போ அது ஆண்டவர் சொல்லார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. இந்த நற்கிரியெல்லாம் செய்து நம்ம ஜெபம் பண்ணி பைபிள் வாசி அப்படி நம்ம கரெக்டாக இருக்கும்போது, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களேன்னு சொல்லார். இப்போ இந்த திருடர்கள் பூட்டை உடச்சி திருடுவாங்க. நமக்கு இந்த தேவன் நமக்கு தந்த திறவுகோல் வசனங்கள் உறுதியாக நம்ம பாதுகாக்கும். அப்போது அந்த திருடர்கள் எப்படி திருடுவாங்கன்னா, ஒரு வீட்டில் கதவும் உடைக்கலை, பூட்டும் உடைக்கலை, ஆனால் நகை கொஞ்சம் பணம் என்ன இல்லாமல் கொஞ்சம் நிறைய காணாமல் போயிட்டு. அப்போ போலீஸ்காரங்கெல்லாம் வந்து பார்த்தா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலை, எல்லாம் போயிருக்கு, பூட்டு உடையலை, ஒன்றும் செய்யலை. அப்போ இவங்க வெளியிலலாம் அங்கங்கே கேமராவை வச்சு இப்போ கண்டுபிடிச்சிறாங்கல்ல. அப்படி பார்க்கும்போது இந்த வீட்டுக்கு ஒரு வயசான ஆள் வந்து எடுத்துகிட்டு இந்த பூட்டை திறந்து இவன் திருப்பி போகிறதும் வரதும் பதிஞ்சிருந்தான். அப்போ அவன் பூட்டு உடைக்காமல் திருடக்கூடிய ஆள் எப்படி திருடுவான்னா, ஒரு சாவியை கொண்டுட்டு வந்து இந்த பூட்டுக்குள்ளே போடுவானான். அப்போ போடும்போது அந்த சாவி சேராமல் இருந்துச்சுன்னா அவன் என்ன செய்கிறது, அதை எடுத்து அந்த சவுண்டை வச்சே எந்த இடத்துல அதை கூட்டணும் குறைக்கணும்னு அரைத்தை வச்சு தேய்ச்சிட்டு திருப்பி போட்டு திறந்து எடுத்துகிட்டு போயிடுது. அந்த மாதிரி ஒரு புத்தி அவனுக்கு. அப்போ அப்படி எடுத்துகிட்டு போயிடுது. அப்போ அதை கண்டுபிடிச்சி அவனை கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. நம்ம ஊர்களெல்லாம் ஒரு கதை படிக்கிறோம்ல, ஒரு பெரிய மனுஷன் 40 திருடர்களோன்னு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி மாயக்கதவை திறந்து விடு சீசேன்னு சொல்லுவாங்க. உடனே அந்த கதவு திறக்கும். அப்போது அப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த உலகத்திலே இருக்குதுன்னாக்கா அந்த சம்பவம் சொல்லுது. ஒரு பாட்டுக்காரரும் சொல்லுவார், ஒரு குறிப்பிட்ட கோயிலை சொல்லி நீங்கள் அதை பூட்டுங்க, நான் பாட்டு பாடி அதை திறக்க வைக்கிறேன்னு சொல்லுவார். அப்போது இந்த மாதிரி நம்ம வார்த்தைக்கு ஒரு வல்லமை, நம்ம சவுண்டுக்கு ஒரு வல்லமை இருக்குது. அப்போ அது அந்த இதுக்கு நம்ம பாத்திரமாக நடக்கும்போது அந்த பூட்டு திறக்கும், அந்த வார்த்தை நமக்கு பலிக்கும். உலகத்தில் உள்ள எல்லா கதவும் திறந்து மூடலாம், ஆனால் பரலோகம் போனால் நம்ம திரும்ப முடியாது. அந்த கதவை நம்ம போனால் அதை அடைச்சிரும். வெளியே நிற்கவங்களுக்கு உங்களை அறியன்னு
மறுபடி தான் கிடைக்கும். நம்ம உள்ளுக்கு போயிடலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அப்படியெல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்போது வசனங்கள் கற்பனைகள் ஆதியில் உள்ள வசனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளவங்களுக்கு கற்பனை கட்டளை இந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறாரு தேவன். அப்போ அது ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படியும்போது ஒவ்வொன்றும் இவங்களுக்கு ஒவ்வொரு கீவேர்டாக மாறும். இது ஒரு பூட்டு, இது பூட்டும் 3 சாவியும் இருக்குது. சில பூட்டு இப்படி கொடுப்பாங்க, 3 சாவியும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சாவி, ஒவ்வொரு விதமான திறவுகோல். அப்போ இதை நமக்கு ஒவ்வொன்றுக்கு வீடு திறக்க, கதவு திறக்க, பீரோ திறக்க அப்படி பிரயோஜனப்படுத்திடலாம். இருக்குது இது ஒரு பூட்டும் சாவியும். அப்போ இது எனக்கு இந்த ஐஎஸ்சி கோடு உண்டு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் உண்டு. அப்போ இந்த லண்டன்லேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிது இந்த மாதிரி பூட்டு வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு. அப்போ நான் இங்கே பூட்டு எங்கே செய்வாங்க, திண்டுக்கல்லில் செய்வாங்க. அப்போ திண்டுக்கல்லில் நான் அந்த பூட்டு மாடல் கொண்டு போய் அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் அங்கே ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணி தந்தான். அப்போ அவன்கிட்ட நீங்கள் கேளுங்க, அப்போ நீங்கள் இந்த பூட்டு எங்கே செய்வாங்கன்னு அவன் கண்டுபிடிச்சி சொல்லுவான், நீங்களே போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த பையன் இந்த பூட்டை பார்த்துட்டு சொன்னான், இது இங்கே செய்யவே மாட்டாங்க, இதெல்லாம் வட இந்தியாவில் உள்ளது, ஏன்னா ஒரிசாவோ அஸ்ஸாமோ அப்படி ஏதோ சொன்னான். அப்போது அவன் சொன்னான், நான் ஒரு ஆட்டோ டிரைவர் அரேஞ்ச் பண்ணி தரேன், நீங்கள் அந்த கம்பெனி 2-3 கம்பெனி அட்ரஸும் சொன்னான், அந்த பூட்டு செய்கிற கம்பெனி. அப்போ நான் அந்த ஆட்டோ டிரைவர் நல்ல சந்தோஷமாக ஒரு அம்மா போல் என்னை கூப்பிட்டு போனான். அப்போ ஒவ்வொரு இடமா போய் இந்த பூட்டை காட்டினா இது ஒரு இடமும் கிடைக்கல, என்ன இருக்குது, இந்த சாவி என்ன இருக்குது, இந்த பூட்டு என்ன இருக்குது, இதுதான் பூட்டும் சாவியும் சேர்ந்து இப்படி நான் கொண்டுட்டு போனேன். ஆனால் அந்த மாடல் எனக்கு கிடைக்கல, வட இந்தியாவில் தான் கிடைக்குன்னு சொன்னாங்க. அப்போ இப்படிப்பட்ட பூட்டுகளும் உலகத்தில் இருக்குது, இப்படிப்பட்ட சாவிகளும் உலகத்தில் இருக்குது. ஆனால் வசனம் நம்ம எப்படி விசுவாசிக்கிறோமோ அப்படி அது நமக்கு கிரியேட் செய்யும், நமக்கு அது அப்படி வல்லமை செய்யும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கீவேர்டு உண்டு. பரலோகத்தின் திறவுகோல்கள் வார்த்தையினால தான் பரலோகத்தை நம்ம வார்த்தையினாலன்னு சொன்னால் இந்த இது ஏசாயா வசனம் இருக்குல்ல, ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் ஒவ்வொரு வசனம் இருக்குல்ல, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், அப்போ அந்த ஜீவனில் பிரவேசிக்க கற்பனைகளை கைக்கொள், அப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம அந்த கற்பனைகளெல்லாம் கைக்கொள்ளும்போது நமக்கு என்ன செய்யும், அந்த வாசல் திறக்கப்படும். அப்போது அந்த சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். அப்போ உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். இந்த வார்த்தை நம்மகிட்ட முழுமையாக இருக்கணும். இந்த வார்த்தை நம்மக்கிட்ட கிரியை செய்யணும். இந்த வார்த்தைக்குள்ள கிரியை நம்மகிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த வார்த்தை நம்மகிட்ட பலன் செய்யும், பரலோகத்துக்கு போகக்கூடிய வாசலை நமக்கு திறந்து தரும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், அனுதினமும் வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி இயேசுவுக்கு பிரியமான நற்கிரியைகளை செய்து தான தர்மம் செய்து பரலோகத்தின் திறவுகோல் வசனங்களை கைக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல் பைபிள், இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன். நம்ம பைபிளில் உள்ள இந்த திறவுகோல் வசனங்களை பிடிச்சி ஜெபம் பண்ணி நம்ம எல்லோரும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தப்படுவோம். ஆமென்.